வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பார்க்க போகிறோம்னா தொழுகை எவ்வளோ அழகியது அதை பற்றி தான் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. நான் என்ன கற்றுக்கிறேனோ அதுதான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதனால் எனக்கும் நன்மைகள் நீங்கள் கேட்குறனால உங்களுக்கும் அல்லாஹுதாலா நன்மையை தருவான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். இஸ்லாத்தில் 5 தூண்கள் நமக்கு வந்து தெரியும். இஸ்லாத்தில் எத்தனை தூண்கள்னால் 5 தூண்கள். அது 2வது இடத்துல இருக்கிறதா நமக்கு தொழுகை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி அப்படின்னா என்னது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவே தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவன் தான். அதுதான் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹுக்குரிய அர்த்தம். 2வது தான் நமக்கு தொழுகை அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ இருக்குது. நம்ம தொழுதாதான் நம்ம ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்குது. கரெக்டாக அப்படிப்பட்ட தொழுகையை எப்படி நம்ம கரெக்டாக தொழுகிறோம், எப்படி நம்ம வந்து அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமாக நமக்கு எப்படி தொழுகையை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த வழிகாட்டல் படி தான் நம்ம வந்து என்ன செய்யணும், தொழுகணும். அது மட்டும் இல்லாமல் தொழுகை அப்படிங்கிறது என்னது? நமக்கு ஃபர்லு. உண்மை தானே? நமக்கு தொழுகைங்கிறது என்னது? நமக்கு ஃபர்லு. முன் சமூகத்தில் தொழுகை அதே போல் தான் நமக்கு முன்னாடி இந்த சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் தொழுகை வந்து ஒரு ஃபர்லு, கடமையான ஒன்றாக இருக்குது. அப்படின்னா என்னென்னா, முன் சமூகம் அப்படிங்கிறது ஜகரியா காலத்திலும் சரி, ஹாரூன் காலத்துலேயும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துலேயும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துலேயும் தொழுகை அப்படிங்கிறது ஒரு ஃபர்லான ஒரு விஷயமா இருக்குது. ஜகரியா காலத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பயான் வரும். எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட இருக்கும் இடத்தை நீங்கள் தொழுகையை அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பல இடத்துல வந்திருக்கு. அதன் மூலியமாக நமக்கு வந்து தெரியுது தொழுகை அப்படிங்கிறது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய முன் சமூகத்திலேயும் தொழுகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபர்லான ஒரு இதாக இருக்குது அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபித்துவத்து கிடைக்கிறதுக்கு முன்பாக ஒரு பின்பு நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு 10-11 வருஷத்துக்கு அப்புறம் தான் மஹராஜ் பயணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போவாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். விண்ணுலக பயணம் அப்படிங்கிறது. அங்கே போய் அங்கே வந்து 50 தொழுகை அப்படிங்கிறது வாங்கிட்டு வருவாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வந்து இதை குறைத்து ஒரு 5 வாங்குங்க அப்படின்னு. அது போல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 5 நேர தொழுகை மட்டும் கடமையாக்கிட்டு வருவாங்க. தொழுகை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அப்போ இருக்கிற சமூகத்தில் வந்து தொழுகை அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா, ஜஸ்ட்டு முன்னே சஜிதா மட்டும் செய்கிறதான் தொழுகை அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க தொழுதாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கப்புறம் தான் தொழுகைனா இப்படி தொழுகணும், 4 ரக்காயத்து இந்த நேரத்தை தொழுகணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையோட கட்டாய கடமையாகவும் தொழுகை வந்து இருக்கிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் 5 நேரம் தொழுகணும் கடமையானது. என்னென்ன நேரம்? ஃபஜரு, லுஹரு, அசரு, மஹ்ரிபு, இஷா. ஃபஜருங்கிறது அதிகாலை தொழுகை, லுஹர் மத்தியானம், அசர் ஈவினிங், மஹ்ரிபுங்கிறது என்னது? ஒரு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதா மஹ்ரிப் நேரம். அப்புறம் என்னது? சூரியன் எல்லாம் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கிறதா இஷா நேரம். இதுதான் 5 நேரம் கடுமையான நமக்கு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க. இதில் வந்து முதல்ல வந்து கிப்லா எந்த சைடு இருந்துச்சுன்னா பைத்துல் முகத்தஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதீனா மக்கா அதுக்கு போனதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து கிப்லாவை காபத்துல்லாவை பார்த்து கிப்லாவை வந்து அல்லாஹ் மாற்றி அமைத்தான். அதை பின்தொடர்ந்து தான் நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், தொழுதுகிட்டு இருக்கோம் இதை காபத்துல்லாவை. அப்புறம் தொழுகையின் சிறப்பு என்ன நமக்கு தெரியணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூமியில் வந்து அல்லாஹு தாலா பல கட்டளைகளை இட்டு அதுபடி செயல்படுத்தி அதை நம்ம பின்படுத்தி செயல்படுத்திட்டு வரோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அப்படிங்கிறது வந்து மெஹராஜ் பயணத்தின் போது தான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்டளை இட்டிருக்கான். அப்படிப்பட்ட இதை நம்ம அப்போ அது எவ்வளோ மிக சிறந்த ஒரு சிறப்பானது. மெஹராஜ் பயணம் போய் தான் தொழுகை வந்து வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்து கடமையாக்கியிருக்காங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் காஃபிர்களுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு இடைப்பட்ட வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாவே தொழுகை தான். அப்போது தொழுகாத மனிதன் என்னது? அவன் ஒரு காஃபிர். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் நமக்கு பாதுகாக்கட்டும். அப்போ நம்ம வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குதுன்னா தொழுகை அப்படிங்கிறதா. ஈமான் மட்டும் நமக்கு போதுமானதான்னு கேட்டால் இல்லை. தொழுகையை நம்ம வந்து நிலைநாட்டுறதா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதான் அல்லாஹ் பல இடத்துல சொல்கிறான், என்னது? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள், தொழுகையை நிலைநாட்டவும் செய்யுங்கள் அப்படின்ட்டு. அப்போ தொழுகை அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நீட்ஸ் டு பி ஸ்டேபிள் அப்படின்னு, அது கன்சிஸ்டன்சியாக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தொழுதுட்டு மறுநாள் தொழுகாமல் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கக்கூடாது.
மறுமை நாளில் நம்ம இறந்ததுக்கப்புறம் அல்லாஹ் தாலா மறுமை நாளில் கேட்குற முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா தொழுகையை பற்றி தான் இருக்கும். எப்படி அல்லாஹ் கேட்பான், உங்களுடைய தொழுகை எப்படி தொழுகிறீங்க, அவசரமாக தொழுகிறீங்களா, வீணாக உங்களுடைய தொழுகை நீங்களே வீணடிச்சிட்டிங்களா, நேரத்துக்கு தொழுனீங்களா அப்படின்னு தொழுகை குறித்த பல கேள்விகள் இருக்கும். நம்ம தொழுதான் நன்மை அப்படின்னு இல்லை, தொழுகையிலையும் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம வந்து தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் தந்தல்வானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன இம்பார்ட்டன்ஸ்னால், உங்கள் குழந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவங்க, அவங்களே சொல்கிறாங்க என்னென்று, உங்கள் குழந்தை 7 வயதாக இருந்தால் தொழுகை ஏவுங்கள். அதே உங்கள் குழந்தை 10 ஆயிடுச்சுன்னா அவங்கள அடிச்சாச்சு தொழுகை இது பண்ணுங்கள், அவங்களுக்குன்னு தனி படுக்கைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அப்போ இதில் ரசூல் அவங்களே ஒரு கருணை உள்ளம் கொண்டு அவங்களே எப்படி சொல்கிறாங்க, தொழுகை எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அடியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு தொழுகை முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்க நினைக்கிறாங்க. தொழுகையை நிலைநாட்டக்கூடிய முஸ்லீமாக ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா அனைவருக்கும் உதவி புரிவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.